தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற லட்சக்கணக்கானவர்களிலே நானும் ஒருவன். டி.எல். மூடி என்று சொல்லுகிற அந்த தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். ஒரு நாளிலே ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக டி.எல். மூடி ஒரு நாள் கடந்து சென்றிருந்த பொழுது இரவு 9 மணிக்கு ஒரு வாலிபனை சந்தித்து இயேசுவை குறித்து பேசினார். அதற்கு அந்த வாலிபர் சொன்னான், ஐயா, நீங்கள் சொல்லுவதை நான் கேட்க விரும்பவில்லை, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொன்னார். அதற்கு டி.எல். மூடி என்று சொல்லுகிற அந்த தேவ மனிதர் இப்படி சொன்னார், தம்பி, சுவிசேஷம் அறிவிப்பது, இயேசுவை அறிவிப்பதுதான் என்னுடைய வேலையே. அதைத்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமானால் நாமும் ஒரு நாளிலே ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய என்னுடைய தீர்மானம் ஒரு நாளிலே ஒருவருக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் நாம் எடுத்துவிட்டால் நிச்சயமாக இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ளும். மாரநாதா, இயேசு வேகம் வருகிறார். ஆமென்.